ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு காலையும் ரைஸ் அண்ட் ஷைன் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஜப வேலையாக, தியான வேலையாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த ஜபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த ப்ரேயரை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நடத்திக்கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் யாவரும் நம் தேவனாகிய கர்த்தரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா என்ற பாடலை நாம் பாடி நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். நம் தேவனை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. அவரை பாடுவதே நமக்கு மேன்மையை தருகிறது. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க எல்லாரும் இந்த காலை வேளையிலே, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை. சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகளை பெரிதாக்கினார் நம் தேவன். ஆமென். அறியாத ஜாதியை வரவழைத்தார், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினார். ஆமென். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லை
மலைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திராதே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டுருவாங்க ஐயா, ஆனா நீங்க என்னை காப்பாற்ற இருக்கீங்க, எனக்கு பயமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. காலை வேளையில யாவரும் சொல்வோம், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நம் ஆராதனையின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி தருகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். யார் நமக்கு ஸ்தோத்திரம். யார் நமக்கு உதவாமல் இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நமக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரை. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான்.
அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனாய் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஊமையாய் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இந்த நாளிலுடைய செய்தியினுடைய தலைப்பு கனியற்ற அத்திமரம். கனியற்ற அத்திமரம். 3 வருஷம் இதில் கனி கிடைக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அதில் ஒரு நாளும் கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், இதை வெட்டி போடுங்கள், இது நிலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. அதை பராமரிக்கிறவன் சொல்லுகிறான், இன்னும் 1 வருடம் மாத்திரம் எனக்கு கொடுங்கள், இதை நான் கொத்தி இதுக்கு எரு போட்டு நான் பார்க்கிறேன், கனி கொடுத்தால் இது இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் வெட்டி போடலாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது, அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி. இந்த நாளில் விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை தேவன் ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அநேகரை தேவன் பக்கம் திருப்பும்படியாய், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வழிநடத்தும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்லப்பட்டது, கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு காலங்களில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கனியுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமோ, இல்லை உலக பிரகாரமான காரியத்திலே நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாய் நாம் சொல்லப்போனால், உலகத்திலே ஒரு பிஸ்னஸை நாம் செய்வோம் என்று சொன்னால், ஒரு தொழிலை செய்வோம் என்று சொன்னால், அது நாளுக்கு நாள் அந்த தொழிலை
விருத்தி அடைய வேண்டும், அதில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லி அயராது அந்த தொழிலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். இரவும் பகலும் பார்க்காமல் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வெற்றியும் நாம் காண முடிகிறது. அது நல்லதுதான். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு நாம் அமைதியாக இருப்பது நல்லதல்ல. நம்ம அநேகருக்கு இந்த ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளர்கிறவர்களாய் மாறணும். ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் மாறணும். நாம் மாத்திரம் பரலோகம் போகலாம் என்கிற சுயநலமாய் இல்லாதபடி நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்குவோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த அத்திமரத்தை பார்க்கும் பொழுது 3 ஆண்டுகளும் அது வெறுமையாக இருந்தது. ஒரு பழம் கூட அது கொடுக்கவில்லை. அந்த எஜமானன் சொல்லுகிறான், இது நிலத்துக்கு கேடாய் இருக்கிறது, இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லி. ஆனாலும் தேவன் திரும்பவும் அந்த ஒரு மனிதன் சொல்கிறான், 1 வருடம் மாத்திரம் நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். இந்த கிருபையின் நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால இனியும் தேவன் நமக்காய் காத்திருக்கிறார். எப்படி ஆகிலும் என் பிள்ளைகள் கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அதை நாம் அப்படியே வைத்து விடாதபடி அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற வேண்டும். எத்தனையோ நபர்கள் ஒரு நாளிலே நம்மோடு பேசுகிறார்கள். இனி நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூட இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எத்தனை நண்பர்கள் நாம் பார்க்கிறோம். ஒரு நாளிலே எத்தனை நபர்களை நாம் சந்திக்கிறோம், எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தையும் கூட நாம் பேசாமல் இருக்கிறோம். அது கனியற்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். சுவிசேஷம் சொல்லுவது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ தானோ என்று நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். வாரத்தில் ஒரு முறை நம்ம சபைக்கு போகிறோம், வேதத்தை ஏதோ வாசிக்கிறோம். ஏதாவது முடியாத நேரங்களில், நெருக்கமான நேரங்களில், பிரச்சனை வருகிற நேரங்களில் ஜெபித்தமா, வேதத்தை வாசிமா, அதோடு நம் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, இந்த வாழ்க்கை பரலோகத்தை நம்ம கொண்டு செல்ல முடியாது. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அநேகருக்கு ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறணும். உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் ஒரு வீட்டை கட்டுவோம், சொந்தமாய் ஒரு வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால், அந்த வீட்டை குறித்து பத்திரிக்கை அடித்து அநேக சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி, நான் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் உழைத்து நான் ஒரு சொந்த வீட்டை கட்டியிருக்கிறேன், எல்லோரும் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி எல்லோரும் அழைத்து அவர்களுக்கு விருந்து பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அழிந்து போகிற காரியத்துக்கே நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்கிற வாழ்க்கைக்காக, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக அநேகருக்கு இதை குறித்து நாம் சொல்லுகிறவர்களாய் மாறணும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வைத்து நீ அமைதியாய் இருப்பே என்று சொன்னால் பரலோக வாழ்வுக்குள்ளே போக முடியாது. ஏதோ தானும் இருப்பேன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அவருடைய காரியத்திலே நாம் நிர்விசாரமாய் இருப்போம் என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறணும். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் மாறணும். அநேகருடைய நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையை தேவனுக்கு நேராய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திருப்புகிறவர்களாய் மாறணும். இன்னைக்கு பொல்லாத சத்துரு அவன் 100% இல்லையே, 200% அவன் வேலை செய்து நரகத்துக்கு தன் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறான்.
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இனியும் 10% கூட நம் ஊழியத்தை செய்யாதபடி சுகபோகமாய் நம் வாழும் வாழ்க்கைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம் தேவைக்கை மாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம பாரம் நமக்குள்ள இருக்கிறதில்ல. கனி கொடுக்கிற வாழ்வு நமக்குள்ள இருக்கிறதில்ல. ஏதோ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாக இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், பொருள் இருந்தா போதும் என்று சொல்லி நம் வாழ்க்கையை ஏதோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எது என்று சொன்னால் கனியுள்ள ஒரு வாழ்க்கையாயிருக்கணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை. நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு நாம் சாட்சியாய் சொல்லுகிறவர்களாய் மாறணும். அற்பமான காரியத்தை நாம் அநேகருக்கு சொல்லுகிறோம். நித்தியமாய் அழிந்து போகாமல் இருக்கிற நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு நாம் பறைசாற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார். ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், இது மேய்ப்பருடைய வேலை, நாங்கள் வருவோம், உட்காருவோம், செய்தி கேட்போம், காணிக்க போடுவோம், தசம்பான் போடுவோம், அது பிறகு எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி இருக்கிறோம். இது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை. இது கனியற்ற வாழ்க்கை. கனியுள்ள வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இது மேய்ப்பனுடைய வேலை மாத்திரமல்ல, நம் மீது விழுந்த கடமை என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு இதை குறித்து நாம் அறிவிக்கிறவர்களாய் மாறணும். அநேகருக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறவர்களாய் மாறணும். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த கனியுள்ள வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த கனியுள்ள வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அந்த கனியுள்ள வாழ்க்கை சமாதானத்தின் வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க, வியாதியோடு மரண படுக்கையில போராடி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி தேவனுடைய வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால், அநேகருக்கு அறிவிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனம் நம்மை குணமாக்குகிறதா இருக்கிறது. அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நாமோ கசப்பான பழங்களை தருகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஒரு கனியுள்ள வாழ்க்கையில நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீ தேடுகிற நிம்மதியை, சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அந்த பாரம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆத்துமாவை குறித்ததான பாரம் நமக்குள்ள இருந்து அநேகருக்கு நம் வார்த்தைகளை சொல்லி இயேசுவை அறிவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி திரும்ப நான் உங்களிடத்தில் வருவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் கனி கொடுக்கிற வாழ்விலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தேவன் கொண்டு போய் வைக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில உலக பிரகாரமான பணம், பொருள், சம்பாத்தியம், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லி உலக பிரகாரமான ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல நில்லுங்க, நின்று பாருங்க, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேனா, கனியுள்ள ஒரு வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி. ஒருவேளை கனியற்ற மரத்தை போல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது வெட்டப்படுகிறதா இருக்கிறது. வெட்டப்படுகிறது மாத்திரமல்ல, அது அக்கினியில் போடப்படுகிறதா இருக்குது. நரகம் என்கிற அக்கினிக்குள்ளாய் தள்ளப்படுகிறதா இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது
நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய சமாதானம் நமக்கு பூரணமாயிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் உண்டான சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. உன் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதியுள்ளவனாய் இருப்பாய். கனியற்ற வாழ்க்கையாய் உலகத்தின் பின்னே நீ ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆஸ்தி அந்தஸ்துக்காய் ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால், பணத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால், அது கனியற்ற வாழ்வா இருக்கிறது. அந்த வாழ்வு அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுகிறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரனா இருக்கலாம், ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையா இருக்கும் பட்சத்தில் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கனியற்ற வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறவர்களாய் இருப்போம். இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஒரு கனியுள்ள வாழ்க்கை, ஆத்துமாவை ஆண்டவருக்கென்று ஆதாயம் படுத்துகிற வாழ்க்கை தான் கனியுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இதுவரை உலக பிரகாரமாய் நான் ஓடி கனியற்ற வாழ்க்கையை போல இருக்கிறேன், இனி உமக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் என் வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆத்துமா பாரத்தோடு ஒரு கனியுள்ள வாழ்க்கையில் எங்களை நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒருவேளை ஏதோ தானோன்னு இருக்கிறவங்ககிட்ட, கனியற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் பேசுவீராக. அவர்களும் ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் வரட்டுப்பா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் வரட்டும், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கைக்குள்ளாய் வரட்டுப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகிலும் எங்களுடைய சித்தமல்ல, எல்லாம் உடைய சித்தத்தின்படி நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம்பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு கனியுள்ள வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.